TBC Tamil News. டிபிசியின் தலைப்பு செய்திகள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ராஜாங்க அமைச்சர்களை நியமிக்கப் போவதில்லை என அறிவித்துள்ளது. எம்.ஏ. சுமந்திரன் தோல்வியடைந்தமை தமிழர் அரசியலுக்கு ஒரு பின்னடைவு என்றும் அவர் மீண்டும் தீவிரமாக அரசியலில் பங்களிப்பை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது என்றும் ஈழநாடு பத்திரிகையின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் சொல்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் ஆசனங்களுக்கு நியமனங்களை செய்வதில் பெரும் குழப்ப நிலை உருவாகியுள்ளது. ரவி கருணாநாயக்கவின் பெயரை தன்னிச்சையாக உள்ளடக்கப்பட்டதன் காரணமாக அவரின் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்புரிமையை ரத்து செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வணக்கம். டிபிசியின் மாலை தமிழ் செய்திகள். இனி விரிவான செய்திகள். முன்னைய அரசாங்கங்கள் கடைபிடித்த நடைமுறைகளில் இருந்து வேறுபட்டதாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ராஜாங்க அமைச்சர்களை நியமிக்கப் போவதில்லை என்றும் இன்னும் ஓரிரு தினங்களில் 26 தொடக்கம் 28 வரையான பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் கலாநிதி நலிந்த ஜெயதிச கூறியுள்ளார். வடக்கு கிழக்கில் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் பாராளுமன்றத்திற்கு தெரிவானவர்களில் சிலருக்கு பிரதி அமைச்சர் நியமனங்கள் கிடைக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அமைச்சரவையில் 2 தமிழர்கள் இருக்கின்ற அதேவேளை ஒரு முஸ்லிம் கூட இல்லாதது முஸ்லிம் சமூகத்தவர்கள் மத்தியில் கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்றது முதல் அமைச்சரவை பேச்சாளராக அமைச்சர் விஜித்த ஹேரத் பணியாற்றினார். இப்போது அமைச்சர் நலிந்த ஜெயதிசவே அமைச்சரவை பேச்சாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். பாராளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியின் பேச்சாளர் எம்.ஏ. சுமந்திரன் தோல்வியடைந்தமை தற்போதைய காலகட்டத்தில் தமிழர் அரசியலுக்கு ஒரு பின்னடைவு என்றும் அவர் மீண்டும் தீவிரமாக அரசியலில் பங்களிப்பை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது என்றும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகும் ஈழநாடு தினசரி இன்று ஆசிரியர் தலையங்கம் தீட்டியுள்ளது. டிபிசி நேயர்களுக்காக அதை நாம் முழுமையாக தருகின்றோம். பாராளுமன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கில் தேசிய மக்கள் சக்தியின் வியக்கத்தக்க வெற்றிக்கு அடுத்ததாக கவனத்தை ஈர்த்த நிகழ்வு என்றால் அது இலங்கை தமிழரசு கட்சியின் பேச்சாளர் மதியாபரணம் ஆபிரகாம் சுமந்திரனின் தோல்வியாகும். தமிழரசு கட்சியே இலங்கை தமிழ் மக்களின் பிரதான அரசியல் இயக்கம் என்பதால் அவர்கள் வழமை போன்று தங்களுக்கே வாக்களிப்பார்கள் என்ற உறுதியான நம்பிக்கையில் சுமந்திரன் தனது வெற்றியில் நம்பிக்கை கொண்டவராக இருந்தார். ஆனால் தோல்வியை தவிர்க்க முடியாத அளவுக்கு நிலவரங்களில் மாற்றம் ஏற்பட்டு விட்டது. கணிசமான காலமாக ஏனைய தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் மாத்திரமல்ல, தமிழரசு கட்சிக்குள் பலரும் கூட சுமந்திரனுக்கு எதிரான பிரசாரங்களை தீவிரப்படுத்தி வந்தனர் என்பது சகலருக்கும் தெரியும். தமிழ் கட்சிகளுக்கு வேறு விடயங்களில் ஒற்றுமை இல்லாவிட்டாலும் சுமந்திரனுக்கு எதிரான நிலைப்பாட்டில் அவை ஒருமித்து நின்றன. தாங்கள் பாராளுமன்றத்திற்கு தெரிவாகாவிட்டாலும் பரவாயில்லை, சுமந்திரன் தேர்தலில் தோற்றால் அதுவே தங்களுக்கு பெரிய வெற்றியாக இருக்கும் என்ற தோரணையில் பல தமிழ் அரசியல்வாதிகளின் பேச்சுக்களும் செயல்களும் அமைந்திருந்தன என்பது ஒன்றும் இரகசியமான விடயமில்லை. முதலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேசிய பட்டியல் மூலமாகவும் பிறகு அடுத்தடுத்து 2 பாராளுமன்ற தேர்தல்களில் யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து மக்களால் தெரிவாகியும் பாராளுமன்றத்திற்கு சென்ற ஜனாதிபதி சட்டத்தரணியான சுமந்திரன் கடந்த 15 வருடங்களிலும் செய்த பயனுறுதியுடைய காத்திரமான பங்களிப்பின் மூலமாக ஒரு தடத்தை பதித்திருக்கின்றார். இப்போது அவரின் தோல்விக்கு பிறகு உள்நாட்டில் உள்ள தமிழர்களின் கணிசமானவர்கள் மாத்திரமல்ல, புலம்பெயர்ந்த தமிழ் சமூகத்தில் உள்ள பலரும் கூட தமிழரின் பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தில் பெரிய ஓட்டை ஒன்று விழுந்திருப்பது குறித்து வெகுவாக கவலைப்பட தொடங்கியிருக்கிறார்கள். என்னதான் சுமந்திரனுடன் தனக்கு முரண்பாடுகள் இருந்தாலும் அவர் பாராளுமன்றத்தில் நிச்சயமாக இருக்க வேண்டும் என்று தேர்தலில் அவரை கடுமையாக தாக்கி பேசிய தமிழ் அரசியல்வாதிகளில் சிலரும் கூட உணர்கிறார்கள். அதனால் தமிழரசு கட்சிக்கு கிடைத்த தேசிய பட்டியல் ஆசனத்தை பயன்படுத்தி மீண்டும் பாராளுமன்றம் செல்லுமாறு அவரிடமே அவர்களில் சிலர் நேரடியாக வேண்டுகோள் விடுத்ததாகவும் அறிய வருகின்றது. மக்கள் தன்னை தேர்தலில் நிராகரித்தால்
தேசிய பட்டியல் மூலமாக ஒருபோதும் பாராளுமன்றம் செல்ல மாட்டேன் என்று தேர்தலுக்கு முன்னரே சுமந்திரன் அறிவித்திருந்ததும் கூட தேசிய பட்டியல் ஆசனத்தை ஏற்குமாறு தமிழரசு கட்சிக்குள் பலரும் அவரை வலியுறுத்தினார்கள். அதேவேளை அவரை இந்த தோல்வியுடன் தமிழர் அரசியலில் இருந்து ஒதுக்கிவிட வேண்டும் என்ற வன்மத்தை கொண்டவர்களும் தமிழரசு கட்சிக்குள் இருக்கிறார்கள். வடக்கில் இருந்து புதிய பாராளுமன்றத்திற்கு செல்பவர்களில் சுமந்திரனுக்கு இணையான பங்களிப்பை செய்யக்கூடியவர் என்றால் அவர் தமிழ் தேசிய முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாத்திரமே. ஆனால் அவரின் கோட்பாட்டு பிடிவாதம் பாராளுமன்ற விவகாரங்களில் பரவலான விவகாரங்களில் அவர் பங்களிப்பு செய்வதற்கு இடையூறாக இருப்பது துரதிர்ஷ்டவசமானது. கோட்பாட்டு உறுதியுடனான சமகாலத்தில் நடைமுறை சாத்தியமில்லாத சில அடிப்படை கோரிக்கைகளை முன்வைத்து அவற்றை ஏற்றுக்கொள்வதாக உறுதியளித்தால் மாத்திரமே கொழும்பு அரசாங்கத்துடன் அரசியல் தீர்வு தொடர்பில் பேசுவது குறித்து பரிசீலிக்க முடியும் என்ற பொன்னம்பலத்தின் நிலைப்பாடு தென்னிலங்கை அரசியல் சமுதாயத்திற்கு ஏற்புடையதாக இருக்காது. இந்த இடத்தில்தான் சுமந்திரனின் தேவையின் முக்கியத்துவம் உணரப்படுகிறது. தமிழ் மக்களின் நியாயபூர்வமான அரசியல் அபிலாஷைகளை சமரசம் செய்யாமல் தென்னிலங்கை அரசியல் சமுதாயத்துடன் சமகால உள்நாட்டு மற்றும் சர்வதேச அரசியல் சூழ்நிலைக்கு பொருத்தமான முறையில் தென்னிலங்கையுடனும் சர்வதேச சமூகத்துடனும் ஊடாட்டங்களை செய்வதில் மிகவும் ராஜதந்திரமான அணுகுமுறை ஒன்றை சுமந்திரன் கடைபிடித்து வந்திருக்கின்றார். அவரின் தோல்வியை இன்றைய தமிழர் அரசியலுக்கு ஒரு பின்னடைவு என்று நிதானமாக சிந்திக்கும் சிங்கள அரசியல்வாதிகளில் பலரும் கூட உணர்கிறார்கள். சுமந்திரனின் இந்த அணுகுமுறை அவருக்கு ஆதரவாளர்களையும் எதிரிகளையும் சம அளவில் சம்பாதித்து கொடுத்திருக்கிறது. தேர்தல் தோல்விக்கு பின்னரும் கூட தொடர்ந்தும் அரசியலில் ஈடுபட போவதாக அறிவித்திருக்கும் சுமந்திரன் புதிய அரசியல் சூழ்நிலையில் தனது பங்களிப்பு குறித்து தெளிவாக வரையறுத்துக் கொள்ள வேண்டிய கடப்பாட்டை கொண்டிருக்கிறார். நல்லாட்சி அரசாங்க காலத்தில் முன்னெடுக்கப்பட்டு இடைக்கால அறிக்கையுடன் நடுவில் நின்று போன புதிய அரசியலமைப்பு வரைவு செயல்முறையை நிறைவு செய்ய போவதாக ஜனாதிபதி திசாநாயக்க நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி வழங்கியுள்ளார். அந்த செயல்முறைகளில் பயன் உறுதியுடைய துடிப்பான பங்களிப்பை செய்த சுமந்திரன் பாராளுமன்றத்தில் இல்லாவிட்டாலும் தொடர்ந்தும் தனது நிபுணத்துவத்தையும் சேவையையும் வழங்க முடியும். புதிய அரசியலமைப்பு வரைவு செயல்முறைகள் முன்னெடுக்கப்படும் போது சுமந்திரன் நிச்சயமாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வகிப்பாகத்தை கொண்டிருக்க முடியும் என்று ஈழநாடு பத்திரிகையின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் உறுதியாக நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவை வழங்கிய பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக அமைத்த புதிய ஜனநாயக முன்னணிக்கு கிடைத்திருக்கும் 2 தேசிய பட்டியல் ஆசனங்களில் ஒன்றுக்கு முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க நியமிக்கப்பட்டதாக வெளியான வர்த்தமானி அறிவித்தலை அடுத்து ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெறலாம் என்ற எதிர்பார்ப்பு இருப்பதால் பத்திரமுல்லையில் உள்ள அவரது வீட்டுக்கு இன்று காலை முதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியும் பாராளுமன்ற தேர்தலில் அதற்கு கிடைத்த 5 தேசிய பட்டியல் ஆசனங்களுக்கு நியமனங்களை செய்வதில் குழப்ப நிலைக்கு உள்ளாகியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரவும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சுஜீவ சேனசிங்கவும் தங்களது பெயர்களை இறுதி செய்யப்பட்டதாக அறிவித்திருக்கிறார்கள். வியாழக்கிழமை அளவில் தேசிய பட்டியல் நியமனங்கள் தொடர்பில் கட்சி தீர்மானிக்கும் என்று மத்தும பண்டார கூறியுள்ளார். கட்சியின் பொதுச் செயலாளர் என்ற வகையில் நான் பாராளுமன்றம் செல்கின்றேன். இதுவரை எனது பெயர் மாத்திரமே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மற்றவர்களின் பெயர்கள் வியாழக்கிழமை அளவில் முடிவு செய்யப்படும் என்று மத்தும பண்டார ஊடகங்களுக்கு கூறினார். அதேவேளை கட்சியின் செயலாளரின் பெயருடன் தனது பெயரும் இறுதி செய்யப்பட்டதாக சுஜீவ சேனசிங்க கூறினார். எமது 2 பெயர்கள் மாத்திரமே தற்சமயம் வரை இறுதி செய்யப்பட்டிருக்கின்றன என்றும் அவர் கூறினார். ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளராக கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்டு பாராளுமன்றத்திற்கு தெரிவாக முடியாமல் போன தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவருக்கு தேசிய பட்டியல் ஆசனம் வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியலில் ரவி கருணாநாயக்கவின் பெயரை தன்னிச்சையாக உள்ளடக்கியதன் காரணமாக அவரின் 5 தேசிய கட்சியின் உறுப்புரிமையை ரத்து செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது.
ஐக்கிய தேசிய கட்சிக்கு தெரியாமல் வேறு ஒரு கட்சியின் செயலாளர்கள் ஊடாக இந்த தன்னிச்சையான வேலையை ரவி கருணாநாயக்க செய்துள்ளதாக கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். கட்சியின் அரசியல் அமைப்பை மீறியமையால் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அந்த பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் டிபிசியின் இன்றைய மாலை தமிழ் செய்திகள் நிறைவடைகின்றன. எமது காலை தமிழ் செய்திகளில் நாளை சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.